வடிவு வந்துட்டியா? உனக்காக எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எதுக்கு? ஒரு வாலிபன் ஒரு வயசு பொண்ணுக்காக எதுக்காக காத்துக்கிட்டு இருப்பான்? ஏன் மாமா என்ன இப்படி தொந்தரவு செய்யற? மனசெண்டு ஒண்ட படைச்சு, அவனுக்கு உள்ளண்டு ஒன்று படைச்சு, அந்த உள்ளத்துல ஆசைண்டு ஒன்று படைச்சு, அந்த ஆசையில ஒன்ன பொண்ணா படைச்சு, ஒண்ட நினைச்சு வேதனைப்பட எண்டையும் படைச்சு. இந்த கடவுள் ஏன் தான் இப்படி தொந்தரவு பண்றாரோ? மாமா இன்னும் கொஞ்ச நாள்ல சட்டையை கிழிச்சிட்டு பைத்தியமா அலைய போறேன். உன்னை அடைய முடியாவிட்டால் சட்டை எதுக்கு? அது இல்லாமலே இருந்து விடுவேன். அப்புறம் கல்லால அடிப்பாங்க. லைலாவுக்காக மஜ்னு பைத்தியமானான். இந்த வடிவுக்காக இருளாண்டி பைத்தியமாயிட்டு போறான். வடிவிட போகணும். இன்றைக்கு இரண்டில் ஒன்று தெரிந்தாக வேண்டும். வாத்து வயல் வந்து விட்டான். வர்றேன். நீ இப்படிதான் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் இவ பின்னாலேயே வந்தேன். நீ எப்படிதான் வடிவோட பேசுறான்? நீங்கள் மட்டும் உங்கள் இல்லத்தில் கதைக்கலாமோ? இது எங்கள் இல்லத்தில் வேலை பார்க்கிறது, அதனால் கதைப்போம். நான் தான் எங்க அப்பா முடிவுக்கு விட்டுட்டேனே, அவர்கிட்ட போய் கதைங்களே. ஆமா, உங்க அப்பா முடிவு சொல்றதுக்குள்ள நம்ம 3 பேருக்கும் வயசாகி போயிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கும் அந்த அளவுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. எந்த அளவுக்கு? அண்டா பண்ணி தலையா? இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு 3 சிலையா? கடத்திட்டு வந்தவங்க விலை போலன்னு விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏன் நீங்க 3 பேரும் இப்படி சிலமா நிக்கிறீங்க? அது வந்து இப்படி ஒரு மந்திரமா? ஆமாங்க, தொட்டா நின்னுடுவாங்க, விட்டா சண்டை போடுறாங்க. ஏன் சண்டை போடுறாங்க? இவங்க 2 பேரும் என் மர மாப்பிள்ளைங்க, எனக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. இவரை மட்டும் புடி, அவரை விடு. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எனக்கு எப்படியாவது வேணும். வாங்கி தரேன். நல்ல, நான் அதை சொல்லல, வடிவு வேணும்னு சொல்றேன். இந்த ஆட்டத்துக்கு அந்த அர்த்தமா? கவலைப்படாதீங்க, வடிவு அடையறதுக்கு அருமையான ஒரு ஐடியா சொல்றேன். ஆட்டக்கூடாதுங்கிறியா? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பின்னாடியே வரேன். பின்னாலேயா? எதுக்கு? ஐடியா சொல்றேன். நம்பலாமா? நம்பினார் கைவிடப்படார். ஐயோ, என் கட்டாவளை காணோம். இதோ அது உன்னது. என்னது? ஐ, இங்க இருக்கு. இதான் என்னது? போயிட்டு வா. இந்த சிலை என்ன சொல்லுது? பாப்பா கையிடு. போயிட்டானா? போயிட்டான். நல்ல சமயத்துல வந்தீங்க, இல்லன்னா என்ன ஒரு வழி பண்ணிருப்பாங்க. நான் போறேன்ப்பா. என்ன தம்பி, நீங்க பாட்டுல வந்தீங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் பிரித்து அனுப்பி விட்டீர்கள். கோவப்படாதீங்க பிரதர், நீங்க வடிவு அடையணும் அவ்வளவுதானே? அதுக்கு ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன், வாங்க. தம்பி, கடவுளா பார்த்து என்னிடம் உங்களை அனுப்பி வைத்தார். எனக்கு ஒரு நல்ல வழியை செப்புங்கள். செப்புகிறேன், ஏறுங்க. வீட்டுக்கு போய் செப்புறீங்களா?